பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. அனைவருக்கும் நம சிவைய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இப்போதான் மௌனத்தை முடிச்சுட்டு உங்ககிட்ட பதிவு போடலாம் அப்படின்னு அமர்ந்ததுனால டக்குன்னு பேச வரல. இன்னைக்கு என்னம்மா தலைப்பு கொடுக்குறீங்க எங்களுக்கு அப்படின்னா, சுவாமி சிவவாக்கியர் சித்தரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். தெரியலனா கூட எல்லா குழந்தைங்களும் உங்கா அம்மான்னு சொல்லிக்கிட்டு பிறப்பாங்க. இவர் முற்பிறவி தொடர்பின் காரணமாக பிறக்கும் போதே சிவசிவ சிவசிவன்னு சொல்லிக்கிட்டு பிறந்தவர் தான் சிவவாக்கியர். தன்னுடைய நாவில் வாக்கியத்தில் சிவசிவா ஒளிய எடுத்துக்கொண்டும் சொல்லிக்கொண்டு பிறந்தமையால் இவருக்கு சிவ வாக்கியர் அப்படிங்கிற பெயர் வந்தது. சிவா திருப்பி போட்டிங்கன்னா வசி, வாசி. சரி, சிவவாக்கியர் சித்தரை உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சுவாமி இந்த கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரியான தன்னுடைய பாடலில் தெளிவாக கொடுத்துருப்பாரு உலகத்தையும் ஞானத்தையும். அப்போ ஐயா கேட்குறாரு, பொதுவாகவே அந்தணர்கள், இதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நான் யாரையும் புண்படுத்தியோ அல்லது இழிவாக குறைத்து சொல்லியோ இந்த பதிவை நான் போடலை. சித்தன் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் உங்கள் அறிவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்தணர்கள் பிராமணர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மீன் இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, மான் கறி மானோட இறைச்சியும் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஒழுக்க நீதியோடு உடலுடைய ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பாங்க. அப்போ சித்தருக்கு தோணுது, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு நதிக்கரையை பார்க்கும்போது தனக்குள்ளே தோணுது, இந்த மாதிரி பிராமணர்கள் மீன் இறைச்சி உண்பதில்லை, ஆனால் மீன் இருக்கிற குளத்துல தண்ணி எடுத்துகிட்டு போய் குடிக்கிறாங்க, தன்னை குளிச்சுக்கிறாங்க, தூய்மைப்படுத்திக்கிறாங்க. இது எப்படின்னு அவருக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கு, ஞான சிந்தனை. அடுத்தது அந்தணர்கள் வேதம் யாகங்கள் நடத்தும் போது மான் இறைச்சி உண்பதில்லை, ஆனால் மானுடைய தோலை போட்டு கீழே அமர்ந்து யாகம் தியானம் செய்கிறாங்களே, இது எப்படி? அப்புறம் அந்த தோலை உரித்து பூணூலா போட்டுக்கிறாங்களே, அன்றைய காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அவருக்குள்ள ஒரு ஞான கேள்வி தோன்றியதை பாடலாக கொடுத்துட்டார். மீன் இறைச்சி உண்பதில்லை அன்றும் இன்றும் வேதியர், மீன் இருக்கும் குளத்தில் தான் குளிப்பதும் குடிப்பதும், மான் இறைச்சி தின்பதில்லை அன்றும் இன்றும் அந்தனர் அல்லது வேதியர். இந்த மாதிரி மான் இறக்கும் அந்த தோளில் அமர்ந்து எப்படி யாகம்லாம் தியானம் செய்கிறீங்க அப்படின்னு ஐயா கேட்டிருக்காரு. அப்போ இதிலிருந்து நம்ம ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறைச்சிகள் சாப்பிட மாட்டேன்னு நம்ம மாமிசம் உட்கொள்ள மாட்டேன்னு நம்ம இருந்தாலும் கூட இறைவனை நீ அடைய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், ஜீவ காருண்ய ஒழுக்கத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லியிருந்தாலும் கூட, கடைபிடித்தாலும் கூட நீங்கள் இறைவனை அடைய முடியாது. உள்ளுக்குள்ள முழுமையான எண்ணங்களாலையும் தூய்மையால் மட்டும்தான் நீங்கள் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. நம்ம வளர பெருமன் என்ன சொல்றாரு, அருட்பெரும் ஜோதி, அதாவது ஜீவ காருண்ய ஒழுக்கம், எந்த உயிரையும் கொள்ளாதீங்க, புலால் வகைகள், அதாவது ஒரு உயிரை கொன்று நீங்க மாமிச உணவு எடுக்காதீங்க அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஒரு உயிரை நம்ம உடம்புல ஒரு தீப்பொறி பட்டா கூட எவ்வளோ நம்மளால சூடு தாங்க முடியல, எப்படி துடிக்கிறோம், அந்த புண்ணு ஆறலினா மருத்துவர் அணுகிறோம். ஆனால் பாவம் சில உயிர்கள், ஆடு மாடு கோழி பன்றி இன்னும் சில உயிரினங்கள் இந்த உலகத்தில் இன்னும் சொல்ல மறந்துட்டேன், சில ஜென்மாக்கள் அனைத்து மாமிசத்தையும் சாப்பிடுவாங்க. எல்லா உயிரினத்துடைய மாமிசையும் சாப்பிடக்கூடிய ஜென்மாக்களும் உண்டு இந்த கலியுகத்தில். அப்படி பிற உயிரை நம்ம அறுக்கும் போது அவங்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த வேதனை, அந்த துன்பம், அதிலிருந்து பீச்சு அடிக்கக்கூடிய ரத்தம், அதெல்லாம் நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிட்றோம். அப்படிங்கும் போது அதை நம்ம உட்கொள்ளும் போது அது துடிக்குது பார்த்தீங்களா, அந்த துடிப்போடு அந்த மாமிசம் நம்ம உட்கொள்ளும் போது நாமளும் வென்றாவது ஒரு நாள் துடிப்போம். நம்மளுடைய உடலையும் அறுக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ நிறைய மருத்துவத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா இறந்த பிணங்களை அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. நிறைய உயிர்களுக்கு கால் கையெல்லாம் போகும், இருதய ஆப்ரேஷன் செய்வாங்க, கல்லீரல், ஏதோ ஒரு விஷயம் உறுப்புகளை அறுத்து அதை என்ன செய்வாங்க, அந்த உடல் உறுப்புகளை சரி செய்வாங்க. இந்த நிலை எதுக்கு வருது அப்படின்னா, பிற உயிர் துன்பப்படக்கூடிய உயிர்களை நீங்க அறுத்து உட்கொள்றதுனால. சிவசிவா, அதனால மாமிசம் எடுக்காதீங்க. இரண்டாவது, எதை சாப்பிடுகின்றாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய். அப்போ ஒரு உயிரை நீ கொண்டு சாப்பிடும் போது அந்த உயிருக்கு என்ன அறிவு இருக்கோ அதுதான், அந்த இயக்கம் தான் உனக்குள்ள வரும். ஆக இயற்கை உனக்கு நிறைய கனிவான உணவுகள், அதாவது உணவு முறைகள்
கொடுத்துருக்கு, நீ அந்த பிராண சக்தியோட இடு அப்படின்னு வள்ளலார் பெருமான் வந்து போதிக்கிறாரு. சிவசிவிதி நம்ம வந்து கருத்துல நம்ம வந்து எடுத்துக்கணும் சுவாமி. சரி, இன்றைக்கு இது போதும். நம சிவைய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.